ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 11 வசனங்களை நாம் தியானிப்போம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இன்னொரு வேத பகுதியை நம்ம வாசிச்சிடலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனம் 19 21 வசனங்களை நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம் இதுதான். தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைபடியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து. இன்னைக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு நாள். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தார் எல்லோருக்குமே. என்ன? கிறிஸ்மஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாள் இல்லைங்களா? உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிரிட்டிக்ஸ் வருஷம் நம்மள இந்த சீசன்ல தான் நம்மள என்ன பண்ணுவாங்க, சீண்டி பார்ப்பாங்க இல்லைங்களா? கிறிஸ்மஸ் பைபிள் இருக்கா, கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. போன வாரம் ஒரு சகோதரன் வந்து கால் பண்ணிட்டு உங்களுடைய செய்தியை கேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது மரியாதை குறித்து பேசினேன் இல்லைங்களா? அதை கேட்டுட்டு நல்லா இருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வின்னு கேட்டாரு. என்கிட்ட கேள்வி தான் நிறைய பேர் கேட்பாங்க. அவரும் கேள்வி சரி கேளுங்கன்னா அவர் கேட்டாரு, கிறிஸ்மஸ் பைபிள்ல இருக்கா, கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து ரொம்ப பிரீஃபா வேலையில இருந்தேன், ரொம்ப பிரீஃபா நான் சொன்னேன், கிறிஸ்மஸ் வந்து பைபிள்ல இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கிறிஸ்மஸ் பைபிள் இருக்குங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா, கொண்டாடலாம். இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தாரு அதுவும் இருக்கு பைபிள்ல, அதுவும் இருக்கா? இங்க ஜோக்குக்கு சொல்லுங்க, உண்மையிலே இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்தாருன்ட்டு பைபிள் இருக்கு. அது நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், அதை தியானிச்சு அதை வந்து கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா எப்போ பிறந்தாருன்ட்டு பைபிள்ல இருக்கு. வேணும்னா அது வேற எப்பனா நான் இப்போ டைம் இல்லை மன்னிச்சுக்கிங்க போதிக்கிறேன். ஆனால் கிறிஸ்மஸ் பைபிள்ல இருக்கு. கிறிஸ்மஸ்னா என்னன்ட்டு அவருக்கு சொல்லியிருந்தாலும் இப்போ உங்களுக்கு சொல்ல டைம் இல்லை, வேற எப்பனா நான் சொல்றேன். கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா, கொண்டாடலாம். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆனா கிறிஸ்மஸ் என்பது வந்து பாரம்பரியமாக தான் வந்து இந்த கிறிஸ்துவத்திற்கு வந்து என்ன பண்ணப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கிறிஸ்மஸ் அப்படின்ட்டு நான் சொல்றது பைபிள் இருக்கு, அது வேறு. பண்டிகையாக நம்ம ஆசரிக்கிறோம் இல்லைங்களா, கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளுங்க. அது வந்து எப்போ கொண்டாடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் கொண்டாடப்படுகிறது. அதாவது ரோம மன்னர் கான்ஸ்டன்டைன் வந்து 4ஆம் நூற்றாண்டில தான் கிறிஸ்துமஸை வந்து அறிமுகப்படுத்துறார். அதற்கு முன்பதாக வாழ்ந்த யாருமே வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடியதாக எந்த விதமான சான்றும் இல்லை, ஏன்னா கொண்டாடல. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படுகிற அவங்களும் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளை ஆசரிக்கல.
இயேசுவின் தாயாகிய மரியாளோ அவருடைய உடன்பிறப்புகளோ சகோதர சகோதரிகளும் வந்து அவருடைய பிறந்த நாளை கொண்டாடியதாக சான்றுகள் வேதத்திலையும் இல்லை, சரித்திரத்திலையும் இல்லை. ஏன் பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பதாக யாருமே அதை கொண்டாடல. இது வரலாறு, இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நீங்க ஏன்பா கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க? அந்த கேள்விக்கு வேணும்னா நாங்க பதில் சொல்றோம். அடுத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட வந்து எங்கேயுமே வந்து நீங்க வந்து என்னுடைய பிறந்த நாளை ஆசரிக்கணும், என்னை நினைவு கூறும்படியாக என்னுடைய பர்த்டேவை நீங்க செலிப்ரேட் பண்ணுங்கன்ட்டு எங்கேயும் சொல்லல. மாறாக அவர் சொல்றாரு அவர் என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு, அதாவது இந்த கிருபையின் காலத்துல நீங்க எதை நினைவு கூறணும், எதை ஆசரிக்கணும், எது உங்களுக்கு பண்டிகைன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய அதாவது கம்யூனியன் தான் வந்து இந்த காலகட்டத்திற்கு கிருபையின் காலத்துல இருக்கிற ஒரே ஒரு பண்டிகை சபைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அது கர்த்தருடைய பந்தி. இதை வந்து நீங்க மாதம் மாதம் வந்து உங்களுடைய சபையில வந்து இதை நீங்க இந்த வேத பகுதியை வாசிச்சு உங்களுக்கு பந்தி கொடுப்பாங்க. ஒரு சில சபையில வந்து வாரம் வாரம் கொடுக்குறாங்க, ஒரு சில சபையில மாதந்தோறும், இன்னும் சில சபையில பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் இதை செய்வாங்க. ஆனா இதை செய்யும் போதெல்லாம் ஆண்டவர் என்ன சொன்னாரு, என்னை நினைவு கூறும்படியாக இதை என்ன பண்ணுங்க செய்யுங்கன்ட்டு சொன்னார் இல்லைங்களா? வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 23வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஸோ இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளுக்கு சொல்றார் பாருங்க. என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பாத்தீங்களா? இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை நினைவு கூறும்படியாக ஒரு விஷயத்தை செய்ய சொன்னார். அது என்ன பாத்தீங்கன்னா, அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். அது போலவே நீங்களும், அதாவது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையும் வந்து என்ன பண்ணுமா செய்யணும்ட்டு ஆண்டவருடைய சொந்த வாயிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். கீழே போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, அந்த பாத்திரம் இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அடுத்தது வந்து பாத்திரத்தை எடுத்து அந்த திராட்சை ரசத்தை வந்து எல்லோருக்கும் கொடுத்து, இது வந்து என்னுடைய ரத்தத்திற்கு அடையாளமா இருக்கு, இதையும் நீங்க என்ன பண்ணும் செய்யணும்னு சொன்னாரு. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். சோ இங்க ரொம்ப கிளியரா இருக்குது பைபிள்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சபையாகிய அல்லது அவருடைய சரீரமாகிய சபையை வந்து எதை கை கொள்ளும்படியாக, எதை ஆசரிக்கும்படியாக, எதை கொண்டாடும்படியாக சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பந்தியை. ஏன்னா அது எதை குறிக்கிறது பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் இல்லைங்களா? அந்த சுவிசேஷத்தை மையமாக கொண்ட பண்டிகையை தான் இயேசு கிறிஸ்து நம்மை வந்து என்ன பண்ண சொல்றாரு, ஆசரிக்க சொல்றார். இதை நம்ம கொண்டாடணும். ஸோ இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப கிளியரா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. அவரை நினைவு கூறும்படியாக கிறிஸ்துவின் சரீரமாக சபை என்ன செய்யணும்னு சொல்லிட்டாரு. அவருடைய மரணத்தையும் அவருடைய சிலுவையில அவர் செய்த அந்த அவர் சிந்தின ரத்தத்தையும் நம்ம எப்படி நினைவு கூறணும்ட்டு சொல்லிட்டாரு. அதை வந்து கடந்த 2000 வருஷங்களாக வந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ன பண்ணிட்டு தான் வருது, செய்துட்டு தான் வருது, நினைவு கூறி கொண்டு தான் இருக்கு. அதே நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு கிறிஸ்துமஸ் என்று வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்குமே வந்து அவருடைய பிறந்த நாளை நம்ம ஆசரிக்கணும்ட்டு எங்கேயுமே சொல்லல. உண்மைதான், பைபிள்ல எங்குமே இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நம்ம நினைவு கூறணும்ட்டு எங்குமே சொல்லல. அதே நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்குமே என்னுடைய பிறந்த நாளை நீங்க கொண்டாட கூடாதுன்னு எங்கேயும் சொல்லல. இது குறிப்பிடத்தக்கது. என்னங்கச்சிங்களா இல்லைங்களா? கொண்டாடணும் அவரே சொல்லல,
கொண்டாடக்கூடாதுன்னு அவர் எங்கேயுமே சொல்லல. ஸோ கிறிஸ்மஸ் இந்த உலகத்தில் வந்து பல கோடி ஜனங்களால் கொண்டாடப்படுகிற ஒரே பண்டிகை அது கிறிஸ்மஸ் தான். டிசம்பர் மாதம் வந்துட்டாலே போதும், வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நாடே வந்து ஜகஜோகியாக என்ன பண்ணும், மின்னுங்க. பார்த்துக்கிறீங்களா இல்லைங்களா? டிவியில் யூடியூப்லலாம் நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா நான் ஃபாரினுக்கெல்லாம் போயிருந்தது இல்லை. அங்கே போனவங்களெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த பனிமூட்டம், ஸ்னோஃபால்ஸு, அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ, சாண்டா கிளாஸ், லைட்டிங்ஸ், இந்த ஷாப்பிங் மால்ஸ்லலாம் கேரல்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அந்த காட்சியை. இப்போ இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா பல்வேறு இடத்துல அப்படியாகத்தான் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க இல்லைங்களா? நிறைய ஷாப்பிங் மால்ஸ் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா, ஓரியன் மால், அங்கெல்லாம் கூட போய் பாருங்க, ஜகஜோகியா மின்னும். நீங்கள் தெருக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு கொட்டையை அதை வந்து அது போலவே செட் பண்ணி அங்கே வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சின்ன ஐடல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? இந்த மாட்டு கொட்டை அதை ஏற்படுத்தி அங்கே வந்து மரியாளுடைய சிலையும் யோசேப்பினுடைய சிலையும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகளுடைய சிலைகள், ஐடல்ஸ் சின்னது கிரிப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த செட்டப் எல்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பனி விழுற மாதிரியும் அங்கே லைட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. பின்னாடி மவுண்டன்ஸு, அங்கே வந்து சின்ன தொட்டிலில் வந்து இயேசு கிறிஸ்து என்ற சின்ன பொம்மையை வச்சு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைய யாருங்க வெறுப்பாங்க? குழந்தைன்னா எல்லாருக்குமே இந்த உலகத்தில் ரொம்ப இஷ்டம் இல்லைங்களா? அதுவும் அந்த குழந்தைய வந்து மேரி வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தன்னுடைய கையில் வைத்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறப்பவே அது கண்கூடா காட்சியாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்குங்க. அந்த செட்டப்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி கூட நான் போனேன். நான் எப்போவுமே வந்து கிறிஸ்மஸ் வந்து அம்மா வீட்டில் தான் வந்து உங்களுக்கு என்ன கொடுப்பேன், செய்தி கொடுப்பேன், கிறிஸ்மஸ் செய்தி. நான் போனால் இன்னைக்கு கொடுக்க முடியலங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அங்கே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் பண்ணிவிட்டு பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சத்தத்தில் எங்கே கொடுக்குறதுங்க? 2 கோஷ்டி இருக்கிறாங்க. இந்த லைனில் ஒரு கோஷ்டி, அந்த லைனில் ஒரு கோஷ்டி. 2 பேருமே சினிமா பாட்டை போட்டுட்டு அந்த இதுகிட்டயே ஆடிட்டு விளங்குதுங்களா இல்லைங்களா சொல்கிறது? ஸோ இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அப்படின்னு சொன்னால் எல்லோருக்குமே மைண்டில் வருது. எல்லோருமே எதை தான் முக்கியத்துவப்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த கிருப்புங்க, அந்த தொழுவத்தை, அதைத்தான் வந்து என்ன பண்ணுறாங்க முக்கியத்துவப்படுத்தி அந்த டெக்கரேஷன்ஸு, அதில் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு சின்ன பொம்மை, மரியாதை போல, யோசேப்பை போல அந்த சின்ன பொம்மைங்களை வச்சு அந்த செட்டப்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படியாகத்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவர்களும் இதில் அடங்குறாங்க. உண்மைங்க, நிறைய கிறிஸ்துவங்க பாருங்க, உலகத்தார்னா அதை வந்து வெளியே தெருவில் வைத்து அதை வந்து என்ன பண்றாங்க, ஆசரிக்கிறாங்க. ஆனா பல ஆயிரம் கிறிஸ்தவர்கள் வந்து இந்த செட்டப்பை வந்து தங்களுடைய வீட்டுக்குள்ளவே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த செட்டப் பண்ணி கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை மற்றும் இது சாத்தானுடைய வஞ்சகம். பாருங்க, சாத்தான் வந்து எப்பவுமே வந்து கண்களுக்கு ரொம்ப அழகா வந்து எதையோ ஒன்றை காட்டி ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நம்மை வந்து திசை திருப்புவான். இது வந்து அவன் ஆதி காலம் முதல் செய்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அவன் என்ன பண்றான் பாருங்களேன். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். பாத்தீங்களா, அங்க பிசாசு என்ன பண்றான், இந்த நன்மை தீமை அறிகிற அந்த விருட்சத்தை காட்டி அவங்கள வஞ்சிக்கிறான். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான், பார்வைக்கு இன்பமுமா இருக்கிறது. பார்த்தாங்க, அது பார்க்குறப்பவே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா இருக்கு. ஸோ அதை எடுத்து புசித்து விழுந்து போயிட்டாங்க. அது போலவே தான் இன்னைக்கு வந்து இந்த அந்த தொழுவம், அந்த சிலைகள், அந்த டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அழகா இருக்குங்க. அதை காட்டி உண்மையான தேவ பக்தியிலிருந்து விசுவாசிகளை வந்து சாத்தான் என்ன பண்றான்,
வழி விலக செய்யறான், அவன் வந்து ஏமாத்துறான், டிசீவ் பண்றான், டிஸ்ட்ராக்ட் பண்றான். இது நிறைய பேருக்கு புரியுறதுல பாருங்க. சாத்தானுடைய இது தந்துருங்க. இது அழகானதை காட்டி இன்றைக்கு எல்லாமே என்னதான் பண்றோம், இச்சை, கண்களின் இச்சையினாலே வந்து விழுந்து ஆண்டவரை விட்டு எத்தனையோ பேர் வழி விலகி போய்கொண்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. ஏன் பாத்தீங்கன்னா சாத்தான் உடைய வஞ்சகங்க ரொம்ப அழகாக்கிறத காட்டி தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவன் என்ன பண்ணுவான், நம்மள வழி விலக செய்வான். அதனால ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின் மேல வந்து என்ன பண்ணப்பட்டு இருக்கணும், வேறு ஒன்றி இருக்கணுங்க. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிறவங்க வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டாடுறாங்க. இது வந்து விக்கிரக ஆராதனை, இது வந்து அர்த்தமற்ற கொண்டாட்டம், அர்த்தமற்ற கிறிஸ்துமஸ். 2 கொரிந்தியர் 5:16 பாருங்க. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். பாத்தீங்களா, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. அங்க சொல்றாரு, நீங்க மாம்சத்தின்படி கிறிஸ்துவை அறிஞ்சீங்க. அங்க நிறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது அவரை வந்து கண்கூடாக பார்த்தவங்க இருந்தாங்க. அவர் செய்ததை எல்லாம் வந்து இவங்க பார்த்து இருக்கிறாங்க, அறிஞ்சிருக்கிறாங்க. மாம்சத்தின்படி அறிந்தது உண்டு. ஆனா இதுக்கு மேல்ட்டு அவரை மாம்சத்தின்படி என்ன பண்ணக்கூடாது, அறியக்கூடாதுங்க. நம்ம அவரை வெளிப்பாட்டினாலே அறியணும். நம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இயேசு கிறிஸ்து தம்மை எப்படி வெளிப்படுத்தினாரோ அப்படியாக தான் நம்ம கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணுங்க. எப்படி? இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்ட உலக இரட்சகராக, கடவுளாக, கொலோசியரில் நம்ம வாசிச்சிருங்களே, சாத்தானை ஜெயித்தவராக, மரணத்தை ஜெயித்தவராக, பாதாளத்தை ஜெயித்தவராக, அப்படியாக தாங்க நம்ம கிறிஸ்துவை அறியணும். இன்னமும் அவர் மாம்சத்துல பிறந்தாரு, தொட்டில இருந்தாரு, விருத்த சேதனம் பண்ண, அப்படியெல்லாம் நம்ம அவரை அறிந்து கொள்ள கூடாது. ரகசியமாக இருந்து வெளிப்படுத்தப்பட்ட தன்னை அவர் ரகசியமாக வெளிப்படுத்தினார் இல்லைங்களா பவுலுக்கு. அப்படியாக தான் நம்ம அவரை அறிந்து கொள்ளணுங்க. அதனால வந்து அவரு இந்த உலகத்துல வந்ததை வந்து நாங்க மறுக்கலங்க. ஆமா, கடவுள் மாம்சத்துல வந்து என்ன பண்ணார், அவதரித்தார். இன்கார்னேஷன், அது வந்து தனித்துவம் வாய்ந்தது. இது வந்து என்னுடைய முதல் செய்தியிலே நான் உங்களுக்கு போதித்திருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு வந்து தனித்துவம் வாய்ந்தது. இட் இஸ் யூனிக். கடவுள் மாம்சத்துல மனிதனாக வந்து பிறந்தார். ஓகே, அதனுடைய பர்பஸ் என்ன, அதுதான் முக்கியம். அதனுடைய நோக்கம் என்னங்க? குழந்தையா பிறந்தாருப்பா, அதை நாங்க ஏற்றுக்கிறோம். நோக்கம் என்ன, அவர் என்ன சாதித்தார்? அவர் பிறந்த நாளுக்கு வந்து நீங்க வந்து அவர் என்ன சாதித்தார், நோக்கம் என்ன, நோக்கத்தை நிறைவேற்றினார், அதை சொல்லுங்க. அது என்ன? 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். பவுல் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்ன, அவர் வந்து மனித அவதாரம் எடுத்த நோக்கம் என்ன, அவர் பெத்லகேம்ல பிறந்த நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன? பாவிகளை ரட்சிக்க வந்தார். அந்த பர்பஸ் நிறைவேறிச்சா? நிறைவேறிச்சு. எங்க நிறைவேறிச்சு? சிலுவையில. அத போதி நோக்கத்தை நிறைவேற்றினாருங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து வந்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து இன்னைக்கு நம்மள ரட்சித்தாருங்க. அத சொல்லுங்க. அதுதாங்க கிறிஸ்துமஸ். அந்த செய்தியை தாங்க நம்ம கிறிஸ்துமஸுக்கு போதிக்கணும். இது தாங்க அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய பிறந்த நாள் எப்படி கொண்டாடுறாங்கன்ட்டு நீங்க சுத்தி பாருங்களேன். ஒரு அரசியல்வாதிகளையோ அல்லது நம்மளுடைய தேச தலைவர்களுடைய பிறந்த நாளையோ அல்லது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவர்களுடைய பிறந்த நாள்களை எப்படி கொண்டாடுறாங்கன்னு பாருங்க. அவங்களுடைய பிறந்த நாள்களை வந்து அவங்க எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க, அவங்களுடைய பிறந்த நாளை வந்து அவங்க வந்து எப்படி வந்து இந்த உலகத்திற்கு நரேட் பண்றாங்க என்பதை வந்து நீங்க கவனிச்சு பாருங்களேன். இதை பார்க்குறப்பவே உங்களுக்கு சத்தியம் புரிஞ்சிடுங்க. புரிஞ்சிச்சிங்களா? நம்மளுடைய நாட்டு தலைவர்கள்ங்க, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்கள், மகாத்மா காந்திஜியோ அல்லது நேரு அவரையோ, நேதாஜியோ, பகத்சிங்கோ,
நேருன்னா சுபாஷ் சந்திர போஸுங்க அவரையோ அல்லது நேதாஜியோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இல்லைங்களா அவரையோ காந்திஜியோ இவங்களுடைய பிறந்த நாள் அல்லது எந்த ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க இல்லைங்களா, அதை நீங்க கவனித்து பாருங்க. அவங்க எப்படி கொண்டாடுவாங்க, அதை உங்களை டிஸ்கிரைப் பண்ண சொன்னா எப்படி பண்ணுவீங்க? இப்படி யார் உதாரணத்திற்கு சுபாஷ் சந்திர போஸ் எடுத்துப்போம். ஏன்னா அவர் தான் பிரேவரிக்கு இது இல்லைங்களா. இப்போ சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸை யாருன்னா தொட்டில காட்டுவாங்களா? உலகத்துல பிறந்த எல்லா குழந்தையும் தொட்டில தான் போடுறாங்க இல்லைங்களா, இங்க அந்த மேஞ்சர்லங்க. அல்லது அவருடைய சின்ன சின்ன வயசுல அவர் எப்படியெல்லாம் தவழ்ந்து ஆடினாரு உருண்டாரு அந்த போஸ் அந்த புகைப்படங்கள் எல்லாத்தையும் ஓட்ட வச்சு இன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸ் அன்னையோட அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்களாங்க? இல்லைங்க. ஒருத்தருடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடுறாங்கன்னா அவங்களுடைய பிறப்பை என்ன பண்றது கிடையாது, மையமாக வைத்து அல்ல, அவங்களுடைய சாதனையை வைத்து தாங்க ஒருத்தருடைய பிறந்த நாளை இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்க கொண்டாடுறாங்க. உண்மையா இல்லையா? சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவர் செய்த வீர செயல்களை தான் என்ன பண்றாங்க காண்பித்து கொண்டாடுறாங்க. ஆமாவா இல்லையா? அவர் எப்படி யுத்தம் செஞ்சாரு, அவர் எப்படி சாமானிய மக்களுக்கும் யுத்தத்தை கத்து கொடுத்து அவங்கள பிரிட்டிஷர்ஸுக்கு இல்லைங்களா சுதந்திரத்திற்காக எப்படி போராடினாங்க என்பதை தான் என்ன பண்றாங்க காட்டுறாங்க. காந்திஜி எப்படி உண்ணாவிரதம் இருந்து சத்தியாகிரகா உண்ணாவிரதம் இருந்து எப்படி போராடினாரு, எப்படி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு தான் என்ன பண்ணுவாங்க டிஸ்கிரைப் பண்ணி கொண்டாடுவாங்க. உண்மையா இல்லையா? நீங்க யார் எடுத்துக்கணுங்கனாலும் அவங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க செய்த தீர செயல்களை சொல்லித்தான் என்ன பண்ணுவாங்க கொண்டாடுவாங்க இல்லையா? ஒரு சோல்ஜர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சோல்ஜர் யுத்தத்துல எத்தனை பேரை காப்பாத்தினா, தன்னுடைய உயிரையும் மதிக்காம எத்தனை பேரை அவரு அந்த சோல்ஜர்ஸுங்க காப்பாத்தினாங்க, எத்தனை பேரை அவங்க எதிரிகளை எவ்வளவு பேரை சாகடிச்சாங்க, எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, என்ன எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு எவ்வளோ அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்ல இருந்து அவங்க எப்படி அந்த பிரச்சனைகள்ல இருந்து மேற்கொண்டாங்க, எப்படி ஓவர் கம் பண்ணாங்க ஆப்ஸ்டக்கிள்ஸ், இப்படியாக எல்லாம் சொல்லித்தான் அவங்களுடைய பிறந்த நாளை என்ன பண்ணுவாங்க கொண்டாடுவாங்க, டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. உண்மையா இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மாத்திரம் பாத்தீங்கன்னா எப்பவுமே தொட்டு இல்லை. இயேசு கிறிஸ்துவை எப்பவுமே மேஞ்சர்லயே காட்டித்தான் என்ன பண்ணிட்டாங்க இந்த உலகம் கொண்டாடிட்டு இருக்கு அவருடைய பிறந்த நாள். இது சாத்தானுடைய ஒரு பெரிய வஞ்சகம், இது அவனுடைய ட்ரிக்குங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய தற்போதைய அவருடைய மகிமை, அவருடைய நிலை, அவர் இப்ப எப்படியாக இருக்கிறார், அவர் யாரு, அவர் என்ன செய்தாருன்ட்டு என்ன பண்ணிடக்கூடாது, யாரும் பாத்திரக்கூடாதுன்ட்டு சாத்தான் போட்ட சதி திட்டத்துல இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க நடந்துட்டு இருக்கிறாங்க. அவன் போட்டு வைத்து இருக்கிற அந்த மேடையில எல்லோருமே நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதாங்க உண்மை. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளை இன்றைக்கு சரியான வழியில யாருமே என்ன பண்றது கிடையாது, செலிப்ரேட் பண்றது கிடையாதுங்க. அவரை இன்னமும் தொட்டில போட்டு தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தூங்கு தூங்கு பாலகனன்ட்டு அவரை தூங்க வச்சுட்டு இவனுங்க இல்லாத கூத்தெல்லாம் அடிச்சுட்டு அவருடைய பேரை சொல்லி கூத்தடிச்சுட்டு கும்மால போட்டுட்டு இருக்கிறாங்க. இதுல நிறைய கிறிஸ்தவங்களும் அடங்குறாங்க. விளங்குதுங்களா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவை இன்னமும் தொட்டிலேயே காட்டாதீங்க. அவர் வளர்ந்து அவர் என்னென்னலாம் செய்தாரு, பாவம் செய்யாம பரிசுத்தமாய் வாழ்ந்தாருங்க. பாவமே செய்யாத ஒரே நபர் இந்த உலகத்துல அது இயேசு கிறிஸ்து. இது எவ்வளவு பெரிய சாதனை. நம்மளுடைய பாவங்களுக்காக பாருங்க, நம்மளுடைய பாவத்தின் சம்பளம் மரணம். நமக்கு விரோதமாக இருந்த எல்லா கட்டளைகளையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஹேண்ட் ரைட்டிங்ஸையும் அவர் என்ன பண்ணாரா குலைத்து போட்டு, கொலோசியர்ல நம்ம வாசிக்கிறோம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்களேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, இந்த தப்புக்கு இந்த தண்டனை, ஆண்டவருடைய கற்பனை சொல்லுது, இந்த தப்பு செஞ்சா இந்த தண்டனை.
பாவத்தின் சம்பளம் மரணம். இது நமக்கு எதிராக இருந்தது. இப்ப நம்ம செய்த தவறுகள் தான் நமக்கு தண்டனை. ஆனா அந்த தண்டனையெல்லாம் தன்மேல ஏற்றுக்கொண்டு சிலுவையில ஆணி அடித்தார். இருக்காரு, வாசிங்களேன். அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். பாவத்தை மாத்திரம் கிடையாது, சாத்தானையும் அவனுடைய சேனையும் அவர் என்ன பண்ணாரா? வெளியரங்கம் கோலமாக்கி ஜெயித்தாராங்க. இது எவ்வளவு பெரிய சாதனைங்க. இதை ஏங்க அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இயேசு கிறிஸ்து நமக்கு விரோதமா இருந்த கட்டளைகளும் கையெழுத்தில் இருந்தும் என்ன பண்ணாரு? குலைத்தாருன்னு ஏங்க போதிக்க மாட்டேங்கிறீங்க? இனி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம மேல இருந்த பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து கொண்டாருன்ட்டு ஏங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு சாத்தானையும் அவனுடைய சேனையும் அவர் ஜெயிச்சுட்டாருன்ட்டு ஏங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவர் நித்திய மீட்பை நமக்கு அவர் ஏற்படுத்தி இருக்கிறாருன்னு ஏங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? வாசிங்க, வசனங்க நிறைய இருக்கு. எபிரியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்களேன். எபிரியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பிரதான ஆசாரியருங்க. பிரதான ஆசாரியர்னா யாருங்க? பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியர் தான் ஜனங்களுடைய பாவங்களுக்காக என்ன பண்ணுவாரு? பிரதிநிதியாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போவாரு. அவர் போறாப்போ அவர் பாவம் செஞ்சிருந்தா அவர் அங்கேயே செத்து போயிடுவார். அவர் உள்ள போனோம்னா அவருடைய பாவத்திற்காகவும் அவர் முதல்ல பலி செலுத்தி இருக்கணும். அப்புறம் அவர் யார் யாருக்கெல்லாம் பாவ நிவர்த்தி செய்ய போறாரோ அவங்களுடைய பலிகளையும் அவர் என்ன பண்ணணும்? கொண்டு போகணும். இவர் தான் பிரதான ஆசாரியர். இங்க இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பிரதான ஆசாரியரா. அந்த ஆசாரியன் வருஷம் வருஷம் போகணும். ஏன்னா டெய்லி மனுஷர்கள் பாவம் செய்யறாங்க, அவங்க டெய்லி பலியை செலுத்தணுங்க. ஆனா இந்த ஆசாரியர் பாவமே செய்யல. இவர் ஒரே தடவை தான் போனாரு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லோருடைய பாவத்திற்கு பாவ நிவாரண பலியை அவர் என்ன பண்ணிட்டாரு? செய்து முடித்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு அவருடைய ரத்தத்தை கொண்டு போய், அதாவது பரலோகத்திற்கு அதை கொண்டு போய் பிதா கிட்ட என்ன பண்ணாரு? எபிரியர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. 9:12 பாருங்க. வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து ஒரே முறை தாங்க மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போயிட்டு எல்லோருடைய பாவத்திற்கும் என்ன பண்ணிட்டாரு? அவருடைய ரத்தத்தை அவர் சிந்தி நித்திய மீட்பை நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரா? உண்டு பண்ணிருக்கிறாராங்க. இது எவ்வளவு பெரிய சாதனைங்க. இது செய்ததின் மூலியமாக நமக்கு என்ன ஆசீர்வாதம்? ரோமர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், இலவசமாக நம்ம என்ன பண்றோம்? நீதிமான்களாய் மாறுறோங்க. 3:24 பாருங்க. ரோமர், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு ஆக்கப்படுகிறார்கள். இலவசமாய் நீதிமான்களாய் மாறுது. என்ன அர்த்தம் பாருங்க. இன்னைக்கு மனுஷன் நீதிமானாய் மாற பாவம் கழுவப்பட அவன் நல்லவனா நீதிமானாய் மாறுவதற்கு எங்கெங்கயோ போறாங்க. மனுஷன் முடியல. யாத்திரைகள் போறான், பலிகள் செலுத்துறான், ஆடு மாடு பலிகள் செலுத்துறான், தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தி கொள்கிறான், எத்தனையோ புண்ணிய நதிகள் மூழ்கி ஏழ்றான். ஆனாலும் அவன் நீதிமான இல்ல, அவன் இன்னமும் பாவியா தான் இருக்கிறாங்க. எவ்வளவு பணம் செலவழிக்கிறான், எவ்வளவு நேரம் செலவழிக்கிறான், எதை செய்தாலும் அவன் நீதிமானாய் மாற முடியாதுங்க. அவன் ஒரு பாவி. ஆனா இங்க வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணிருக்கிறாரு? நித்திய மீட்பை சம்பாதித்து இருக்கிறாருங்க. இலவசமாய் நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள அவருடைய கிருபையினாலே நீதிமான்கள் ஆகுகிறோங்க. இயேசு கிறிஸ்து எனக்காக செய்ததை நான் நம்புறப்போ
நான் நீதிமான். நீதிமான்னா ஆண்டவருடைய பார்வையில நான் பாவமே செய்யலன்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய சாதனைங்க. இதை அங்க கிறிஸ்துமஸ்க்கு போதிக்க மாட்டேங்கிறீங்க? மற்றவங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு மற்றும் அவங்களுடைய வீரதீர செயல்களை எல்லாம் சொல்லி இது பண்றாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளுக்கு ஏங்க எந்த ஒரு அவருடைய சாதனைகளை சொல்ல மாட்டேங்கிறீங்க? வெறும் ஈஸ்டருக்கு மாத்திரம் தான் சொல்லணுமா? பிறந்த நாளுக்கு இதுதான் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். அது மாத்திரம் கிடையாதுங்க. மனு குலத்தினுடைய மிகப்பெரிய சத்ரு என்று அறியப்படுகிற யாரு? இவனை எல்லாரையும் இந்த உலகத்துல பலசாலிகள், பிரேவரி பீப்புள், இவங்க எல்லாம் யாரனா ஜெயிச்சிருக்கலாங்க. ஆனா ஒருத்தங்கிட்ட மட்டும் அவங்க தோத்துருவாங்க. ஆமாங்க, இந்த உலகத்துல பிறந்த எல்லோருமே எதை வேணும்னா ஜெயிச்சிருவாங்க. ஆனா ஒருத்தங்கிட்ட மட்டும் அவங்களால ஜெயிக்க முடியல. காலங்காலமா இது உண்மை. ஆதாம்ல இருந்து இந்நாள் வரைக்கும் எவ்வளோ தைரியசாலிகள், எவ்வளவு வீரர்கள் வந்து போயிருக்கிறாங்க, ராஜாக்கள் இல்லைங்களா? எவ்வளவு பேரை நம்ம பாக்குறோம் சரித்திரத்துல. எல்லோரையும் ஜெயிச்சவங்க. ஆனா ஒருத்தனை மட்டும் ஜெயிக்க முடியல. யாரு? மரணம், டெத். அவன் யாரு? வாசிங்க எபிரியர் 2ஆம் அதிகாரம். எபிரியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்களேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்கள் ஆயிருக்க அவரும், அதாவது இயேசு கிறிஸ்துவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் கீழே ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மஞ்சா இல்லைங்களா? பர்பஸ் ஆஃப் ஹிஸ் பர்த். எந்த ஒரு விஷயத்திற்கும் பர்பஸ் இருக்குங்க. இப்ப இயேசு கிறிஸ்து ஏன் மனுஷனாய் வந்தாரு? மரணத்தை, நம்மளுடைய மிகப்பெரிய சத்ருவாகிய மரணத்தை தம்முடைய மரணத்தினாலே என்ன பண்ண? அழிப்பதற்காகங்க. சாத்தான் தாங்க இந்த மரணத்திற்கு யாரா இருந்தா இருந்துச்சுங்களா இல்லைங்களா? மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை பாருங்க. மரணத்திற்கு அதிகாரியா இருந்த ஆதாம் கிட்ட இருந்து அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டாங்க. சோ அந்த அதிகாரத்தை வந்து மீண்டும் இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய மரணத்தினாலதான் வந்து என்ன பண்ணாரு? திரும்பி அதை பெற்றுக்கொண்டாருங்க, சாத்தானை அழித்து. சோ இப்போ மரணத்திற்கு காலங்காலமா பயந்துட்டு இருந்தவங்க மரணத்திற்கு இப்போ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட மரணத்தினுடைய அதிகாரம் வந்துச்சு. இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நீ மரித்தாலும் பிழைப்பாய். உனக்கு மரணமே கிடையாது. 2வது மரணம். விளங்குதுங்களா இல்லைங்களா சொல்றதுங்க? இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனுஷனுமே ஒருத்தங்கிட்ட தோத்தாங்க, மரணத்திற்கிட்ட தோத்துட்டாங்க. எல்லோரையும் ஜெயிச்சிருக்கலாம், ஆனா மரணத்தை எவனுமே ஜெயிச்சது கிடையாதுங்க இந்த உலகத்துல. அது விசுவாசி யாரா இருந்தாலும் ஆதாம்ல இருந்து இந்நாள் வரைக்கும் மரணத்தை ஜெயிச்சவங்க யாருமே கிடையாது. எல்லோருமே மரித்து மண்ணோடு போயிட்டாங்க. நீங்க சொல்ற ராஜாக்கள், பிரேவரி யாருன்னா சொல்லுங்க, தைரியசாலிகள் யாருன்னா. ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரம் தாங்க மரணத்துல இருந்து உயிரோடு எழுந்தாரு. மரணத்தை ஜெயிச்சுட்டாருங்க. இது எவ்வளவு பெரிய சாதனைங்க. இதை யாங்க சொல்லல கிறிஸ்துமஸ் அன்னைக்கு? அவர் மனுஷனாக பிறந்தது எதற்கு? மரணத்தின் அதிகாரத்தை வைத்து கொண்டிருந்த சாத்தானை வீழ்த்தும்படியாக, அவனை அழிக்கும்படியாக, மரணத்தை ஜெயிக்கும்படியாக. மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தையே ஜெயித்து வந்த ஒரே நபர் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தாங்க. அவர் மண்ணுக்குள்ள இல்லைங்க, அவர் விண்ணில் இருக்கிறாருங்க, பரலோகத்துல இருக்கிறாருங்க. அவருடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்குங்க. உலகத்துல ஒரே ஒருத்தர் கல்லறை மாத்திரம் தான் திறக்கப்பட்டிருக்காது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை. ஏன்னா அவர் மரணத்தை ஜெயிச்சுட்டாருங்க. எவ்வளவு பெரிய சாதனைங்க இது. அவர் மரணத்தை ஜெயித்த வாசத்தான் நாங்க மரணத்தை தைரியமாக வந்து என்ன பண்றோம்? எதிர்நோக்கி இருக்கிறோம். நாங்க சேர்த்தாலும் உயிரோட எழ போறோம். ஏன்னா நாங்கள் யாரு? நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நீங்களும் மரித்தும் பிழைக்கணும்னா, நித்திய காலமாய் வாழணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. இதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. இதுதான் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ்ங்க. வாட் இஸ் த பர்பஸ்?
பர்பஸ் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றது கிடையாது, புரிஞ்சுக்கிறதுல. இன்னமும் அவர் தொட்டில் ஏன் பிறந்தார் மனுஷனா? பாவத்தை ஜெயிக்க, மரணத்தை ஜெயிக்க, பாதாளத்தை ஜெயித்து நமக்கு ஒரு புதிய வழியை கொடுப்பதற்காக. விளங்குதுங்களா? ஸோ இதுதான் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக.